ஹலோ பாகிஸ்தான், பாய் பாய், வீட்டுக்கு போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி நேற்று மேட்ச் முடிவில் இந்தியா அணி கிட்டத்தட்ட பாகிஸ்தானை வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. என்னப்பா இது, நடப்பு சாம்பியனு பாகிஸ்தானுக்கு இந்த நிலைமையா, இந்த சோதனையான்னு கேட்குற அளவுக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் பாயிண்ட்ஸ் டேபிள் என்ன இருக்குது, செமிஃபைனலுக்கு எந்தெந்த டீம் போகிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாருமே அவளோட காத்துக்கிட்டு இருந்த ஐசிசி டோர்னமெண்ட்டான சாம்பியன்ஸ் ட்ராஃபி விறுவிறுப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு. குறிப்பாக நேற்று இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் மேட்ச் நடந்துச்சு இல்லையா, அந்த மேட்ச்க்கு அப்புறமா குரூப் ஏ பொறுத்த வரைக்கும் இந்த டீம்லாம் செமிஃபைனலுக்கு போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கணிக்கலாம் ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வகையில் குரூப் ஏ பற்றி சொல்லணும் அப்படின்னா 4 டீம் இருக்கிறாங்க. இந்தியா, நியூசிலாந்து, பங்களாதேஷ், பாகிஸ்தான். இதில் ஒவ்வொரு டீமும் 3 மேட்ச் ஆடணும். அதில் 2 மேட்ச் ஜெயித்துட்டாங்க அப்படின்னா கம்பல்சரி அவங்க செமிஃபைனலுக்கு போயிடலாம் அப்படிங்கிற வாய்ப்பு இருந்துச்சு. அந்த வகையில் குரூப் ஏயை பொறுத்த வரைக்கும் இந்தியா மட்டும்தான் 2 மேட்ச் ஆடி 2லையுமே ஜெயித்திருக்கிறாங்க. அடுத்தபடியாக நியூசிலாந்து அணி 1 மேட்ச் ஆடி 1ல் ஜெயித்துட்டாங்க. பாகிஸ்தான் 2 மேட்ச் ஆடி 2லையுமே தோத்துட்டாங்க. பங்களாதேஷ் அணி 1 விளையாண்டு 1ல் தோத்துருக்கிறாங்க. அதன் காரணமாக இதில் பாகிஸ்தான் 2ல் தோத்ததுனால இனிமே உங்களுக்கு செமிஃபைனல் கனவு அப்படிங்கிறது கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நியூசிலாந்துக்கும் பங்களாதேஷுக்கும் தான் யார் வர போகிறாங்க அப்படிங்கிற போட்டி இருக்குது. இதுலேயும் நியூசிலாந்துக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த மேட்ச்சு பங்களாதேஷ் கூட ஒன்று இருக்குது, இந்தியா கூட ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ இந்தியா கூட நடக்கிற மேட்ச்சு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஸோ அந்த மேட்ச்சில் ஒருவேளை நியூசிலாந்து தோத்துட்டாங்க அப்படின்னா பங்களாதேஷ்க்கும் நியூசிலாந்துக்கு நடக்கிற மேட்ச் தான் டஃப் அண்ட் டைட்டாக போகும். அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க செமிஃபைனலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் நியூசிலாந்துக்கு என்ன ப்ளஸ் அப்படின்னா அவங்களுடைய நெட் ரன் ரேட்டு ப்ளஸில் இருக்குது. ஸோ பங்களாதேஷ் கூட தோத்தா கூட கொஞ்சம் கம்மியான ரன்னிலையோ விக்கெட்லேயோ தோத்துட்டாங்க அப்படின்னா அவங்களும் சேஃபாக செமிஃபைனலுக்கு வந்துடலாம். ஸோ குரூப் ஏ உடைய நிலவரம் இப்படி இருக்க, குரூப் பியில் என்ன நிலவரம்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் யார் செமிஃபைனலுக்கு போவாங்க அப்படிங்கிற அதிகாரப்பூர்வ தகவல் சொல்லவே முடியாது. ஏன்னா 4 டீம், சவுத் ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, ஆப்கானிஸ்தான் எல்லா டீமுமே ஒரு மேட்ச் தான் ஜெயித்திருக்கிறாங்க. இதில் சவுத் ஆப்பிரிக்கா ஒரு மேட்ச்சில் ஜெயித்திருக்கிறாங்க, ஆஸ்திரேலியா ஒரு மேட்ச்சில் ஜெயித்திருக்கிறாங்க. இதில் இந்த 2 வெற்றியுமே ஒரு மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கப்படுது. என்ன காரணம் அப்படின்னா ஆஸ்திரேலியா இங்கிலாந்து கூட ஆடினாங்க. இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சி கிட்டத்தட்ட 350 ரன்னுக்கு மேலே அடிச்சிருந்தாங்க. சாம்பியன்ஸ் ட்ராஃபிலேயே அந்த ஸ்கோரை சேஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுதான் ஹையஸ்ட் அப்படின்னு பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் ஆஸ்திரேலியா நாங்கள்லாம் சாதிக்க பிறந்தவங்க அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட பிளேஸ் இல்லைன்னா கூட, குறிப்பாக பேட் கமின்ஸ் கிடையாது, மிச்சல் ஸ்டார்க்கு கிடையாது, இவங்கெல்லாம் இல்லாமலே அந்த டார்கெட்டை பயங்கரமாக சேஸ் பண்ணி வெற்றியை பெற்றுட்டாங்க. இன்னொரு சைடு சவுத் ஆப்பிரிக்காவை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஆப்கானிஸ்தான் கூட மோதி கிட்டத்தட்ட 100 ரன்களுக்கு மேலே அப்படியே பவர்ஃபுல்லாக ஜெயித்திருக்கிறாங்க. ஸோ இந்த 2 டீமுமே வின்னிங் கெப்பாசிட்டியில் இருக்குது. இதில் ஆப்கானிஸ்தானை பற்றி சொல்லணும் அப்படின்னா வளர்ந்து வரும் டீம் தான். ஸோ அவங்க ஜெயிப்பாங்களா அப்படிங்கிறது கொஞ்சம் சந்தேகமாக இருந்துச்சு. அடுத்தடுத்த போட்டிகளில் இங்கிலாந்துக்கு ஆப்கானிஸ்தான் கூட ஒரு மேட்ச் இருக்குது, சவுத் ஆப்பிரிக்கா கூட ஒரு மேட்ச் இருக்குது. ஸோ இந்த 2 மேட்ச்சில் இங்கிலாந்து ஜெயித்துட்டாங்க அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து இந்த 3 டீமுக்கும் பயங்கரமான பரபரப்பான போட்டி இருக்கும். இந்த 3ல் 2 டீம் செமிஃபைனலுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் இப்போதைக்கு குரூப் ஏ உடையும் பி உடைய நிலவரம். ஆனால் இந்த நிலவரம் அடுத்த மேட்ச்லேயே மாறலாம். ஏன்னா இது வெறும் லீக் போட்டி தான், இன்னும் ஃபுல் மேட்ச் நடந்து முடியலை. அடுத்தடுத்து என்ன மாதிரி மாறப்போகுது, எந்த டீம் மேலே வருவாங்க கீழே வருவாங்க அப்படின்னு அடுத்தடுத்து பார்க்கலாம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.